இன்று பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சியுடைய ரொம்ப வேண்டியவங்க. ஏன்னா காங்கிரஸ் பத்தி அல்லது இல்லையோ காங்கிரஸ் பத்தி நிறைய தைரியமா சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் உங்கள் அத்தனை பேரை வரவேற்பதில் பெருமடைகிறேன். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் முதல்ல அறிமுகம் பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த பயணம் என்பது ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லாத்தையும் போய் வீட்டுல மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்ற நிகழ்வு நடைபெறப் போகிறது. அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரதய அவர்கள் இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார். அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்களுடைய இல்லத்திற்கும் அருமைக்குரிய கேவி தங்கபால் அவர்களுடைய இல்லத்திற்கும் செல்ல இருக்கிறேன். அதே மாதிரி அருமைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இல்லத்திற்கும் அருமைக்குரிய அண்ணன் KS அழகிரி அவர்கள் இல்லத்திற்கும் சென்று அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிற அந்த பணி இன்னைக்கு முழு நாள் போயிருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வும் இரண்டாவது நிகழ்வாக இன்று மாலை மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் பொதுச் செயலாளர் ரெண்டு பேரும் பொதுச் செயலாளர்கள் சகோதரர் ஆனந்த் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களும் அன்புக்குரிய சகோதரர் மாதவ் அர்ஜுன் அவர்களும் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 மணிக்கு அவர்களை சந்திக்கிறார் சத்தியமூர்த்தி பவன்ல. நாளை நடக்க போகின்ற கூட்டத்திற்காக 2 நாட்களுக்கு முன்னாடி பேசினாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை நேற்று பொறுப்பேற்றதுனால இன்றைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னோம். அதனால நாளை நிகழ்ச்சிக்காக அழைப்புதல் கொடுப்பதற்காக மாலை 7 மணிக்கு அமைச்சர்கள் 2 பேர் வர்றாங்க. இது 2 நிகழ்வு. இதே மாதிரியே நாளை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் முழு நாள் நடைபெற போகுது. 78 மாவட்ட நாளை மறுநாள் அந்த கூட்டம் நடைபெற போகுது. நாளைக்கு அந்த கூட்டம் இது இருக்கிறதுனால நாளை மறுநாள் 2ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவன்ல மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற போகிறது. முழு நாள் கூட்டமாக நடைபெறும். அந்த கூட்டம் ஃபுல் டே ரிவ்யூ பண்ண போறோம். காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகளை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் என்ன செய்திருக்கு, SSA மூலமாக அமைக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கடந்த 4 மாதங்களாக நடுவில் தேர்தல் வந்துருச்சு. அதனால அமைப்பு ரீதியாக எந்த நிலையில இருக்கோம், என்னென்ன மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகள் இந்த மாற்றத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கு, அமைப்பு ரீதியா என்ன இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூ நடக்க போகுது. அது முழு நாள் நடக்க போகுது 2ஆம் தேதி. அதனால அதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றத உங்களுக்கு அதுக்கு அடுத்து இப்ப நாளைக்கு மாலை கூட்டணி கட்சியோட ஆலோசனை நடக்கும் போது என்ன பேர் வைக்க போறீங்க, எது குறித்து விவாதிக்கப்படும்? நாளைக்கு கூட்டணி கட்சி நாளைக்கு சந்திச்சா தானே தெரியும். நாளைக்கு சந்திச்சு முடிச்ச உடனே உங்கள்ட்ட என்ன இருக்குங்கிற தகவலை சொல்லிடுவோம். சந்திக்காமலே என்ன பேர் வைக்க போறீங்க, திட்டம் வச்சிருப்பீங்களா? எல்லாம் ஓபன் மைண்டோட போறோம். எங்களை பொறுத்த மட்டும் மொத்த கருத்தோடு தமிழகத்தை பாஜகவிடமிருந்தும் RSS இருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் அதே நேரத்திலே மக்கள் அளித்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காகவும் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே தாவேகா தலைமையிலே இருக்கின்ற அரசிலே காங்கிரஸ் கட்சி முதல்ல சப்போர்ட் பண்ணுச்சு. காங்கிரஸ் கட்சி கேட்டது தலைவர் ராகுல் காந்தி அவரிடம் திரு விஜய் அவர்கள் கேட்டது அந்த ஆதரவிற்காக உடனடியாக மதிப்பளித்து உடனடியாக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங்கை போட்டு உடனடியாக காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சு. அதனால எங்களை பொறுத்த மட்டும் மொத்த எங்களுடைய ஒரே கருத்து என்பது மதசார்பற்ற ஒரு அணி தமிழ்நாட்டில் இருக்கணும், ஒரு முதலமைச்சர் இருக்கணும், ஒரு நேர்மையான ஆட்சி. இது 2 தான் எங்களுடைய முக்கியமானது ஆட்சி. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். தமிழக அரசுல பதவி பெற்று வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் நிறைய நாட்கள் டெல்லியிலே இருந்தீங்க. இப்போது தமிழக அரசு எது போன்ற மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் நேற்று பேசுற மாதிரியே தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 141 வருஷ கட்சி. அதனால இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். ரிலே ரேஸ்ல வந்து என்னடா எங்க 2வது ரவுண்ட்ல சரியா ஓடலையா, 3வது ரவுண்ட்ல சரியா ஓடலையாங்கிறதுல கடைசியா ஓடி ஜெயிக்கணும். அதுக்காக முழு முயற்சி மேற்கொள்ளப்படணும்.
அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரதை அவருடைய காலத்துல அவர் பல மிக முக்கியமான 2 விஷயங்களை செஞ்சு முடிச்சாரு. ஒண்ணு, காங்கிரஸ் கட்சியுடைய சொத்துக்களை மீட்பதற்காக அவர் எடுத்த முயற்சி, அதே போல கிளை அமைப்புகளை உருவாக்கும் கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கான முயற்சி. இந்த 2 முயற்சியும் மறக்க முடியாத ஒரு முயற்சியா இருக்கு. வரலாற்றில் அது என்றைக்கும் இடம்பெறும். அதே போலவே அழகிரி அவர்களுடைய நேற்று சொன்ன மாதிரி அவருடைய காலகட்டத்திலும் சில முயற்சிகள் நடைபெற்றது. விழுந்து கிடந்த காங்கிரஸை நிறுத்திய ஒரு பெருமை அவருக்கு தெரியும். எலக்ட்ரல் நம்பர்ஸ் எங்களுக்கு கூட்டினது அண்ணன் அழகிரி அவருடைய காலத்துல 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது அவருடைய காலத்துல. அதற்கு முன்னால பெரும் வீழ்ச்சிக்கு பின்னால அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அருமைக்குரிய சகோதரர் மறைந்த இவிகேஎஸ் அவர்களும் கடும் உழைப்பால் காங்கிரஸ் கட்சியை எந்திரிச்சு நிப்பாட்டினதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால இதெல்லாம் காலகட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப நாங்க வந்திருக்க காலத்துல கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கோம். 59 வருஷத்துக்கு அப்புறம் பெரும் கனவு எங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. கனவு நிறைவேறி இருக்கு. அந்த கனவை 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இருண்ட கண்ணு மாதிரி 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. 2 அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பெயரையும் மரியாதையும் காப்பாற்றுவார்கள். கடந்த காலங்கள்ல காங்கிரஸ்ல எந்த பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும், எந்த கூட்டங்கள் நடந்தாலும் உட்கட்சி பிரச்சனைங்கிறது பெரிய விஷயமா வெளியே பேசப்பட்டது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உட்கட்சி பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா? தலைவர்கள், துணைத் தலைவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது காங்கிரஸ்ல. அணிகிற பிடி நிறைய இருக்குது. அணிகிற பிடி காங்கிரஸ் ஒரு அணியும் கிடையாது. ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணிதான், ஒரே ஒரு டீம் தான், ராகுல் காந்தி டீம் தான். நாங்க எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்ப டாஸ் போடுற கழிப்பு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வப்பிரதையா டாஸ் போடுற கழிப்பு வச்சாங்க. அதனால அணி ஒரே அணிதான், ராகுல் காந்தியோட. அடிச்சு விளையாட சொல்றீங்க, எப்படி இருக்கு உங்க செயல்பாடு? அடிச்சு விளையாடுறதுங்கிறது நான் வந்து என்ன, நாங்க தைரியமா எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம். கொஞ்சம் மென்மையா சொல்லணும்னா, கொஞ்சம் லிட்டரலா சொல்லணும்னா எங்களுடைய கொள்கைகளை தெளிவாக எடுத்து சொல்வோம். எங்களுடைய புரோகிராம தெளிவா எடுத்து சொல்வோம். நாங்கள் எப்படி மற்றவர்களோடு மாற்றமா இருக்குங்கிறத எடுத்து சொல்வோம். எங்களோட சீன்றவங்களை அதே வேகத்துல அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். இதுதான் திமுக ஆட்சி காலத்துல பல விமர்சனங்கள் நீங்க நேரடியாக முன்னிச்சீங்க, ட்விட்டர்ல பல விஷயங்களை தெரிவிச்சீங்க. அதே வேக செயல்பாடுகள் இப்போ தாவேகா ஆட்சியிலும் எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு பெறோம். அமைச்சர்கள், எங்க அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. நாங்க ஆட்சியில பங்கு பெறும் போது ஆட்சியில இருக்கிற கட்சியா இருந்தது கட்சி. இந்த கட்சி என்ன, ஆட்சியில் வெளியில இருந்து கைதட்டிக்கிட்டு இருக்க கட்சி கிடையாது. பெட்டிஷன் கொடுக்குற நம்பர் இல்ல. மந்திரி சபையில உட்காந்துருக்காங்க 2 பேரும். 11வது நம்பரும் 12வது நம்பரும் எங்கால உட்காந்துருக்கு. கலர் சட்டை போட்ட 2 ஆள். அதனால அவர்களை பொறுத்த மட்டும் அதனால அந்த பொறுப்போடு மக்களை தமிழக மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. அமைச்சரவையில இருந்து நாங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது செய்யவில்லை, அரசு இது செய்ய வேண்டும், இது செய்வது தவறணும்னா நீங்க அமைச்சரவையில இருக்கீங்கப்பா, என்ன காமெடி பிடிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுருங்க நீங்களே கோவப்பட்டு. அதனால அமைச்சரவையில் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்புணர்வோட இருக்குன்றது, நாங்க ஒரு ஆளுங்கட்சியா இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி பல மாநிலங்கள்ல இவ்வளவு வருஷம் இந்தியாவுல பல கூட்டணி கட்சிகளை, கூட்டணி அரசுகள்ல பங்கு பெற்ற கட்சி, நடத்தின கட்சி, லீடு பண்ண கட்சி. அதனால எங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். அந்த டீலர்னிங் ப்ராசஸ் தான் காங்கிரஸ்ல, தமிழ்நாடு காங்கிரஸ்ல ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஆட்சியில இருக்கிறோம், ஆனா ஆட்சியில இருக்கும்போது அந்த பொறுப்போடு அந்த பிரச்சனைகளை எப்படி ஆட்சியுடைய கவனத்திற்கு சொல்லுவோம். நான் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய தலைவரா என்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுவோம். திமுக ஆட்சி மற்ற விமர்சனம் பண்ணிக்கிட்டே வருது. இது ஒரு சோசியல் மீடியாவில் மாயாஜால சுனாமி, இது திடீர் மாற்றம், அந்த மக்கள் உணர்ந்துறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா விமர்சனம் வைக்கிறாங்க. எப்போது வேண்டுமானால் தேர்தல் வரலாங்கிறாரு முக ஸ்டாலின். 2 விஷயம் நேற்று பதில் சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, தோத்துட்டோம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால அது ஒரு சிண்ட்ரோம். அதனால அந்த சிண்டத்தை நீங்க தயவு செய்து குறையா பார்க்காதீங்க. ஏன்னா நாங்க மக்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள், அவங்க போய் வரிசையில நின்று வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. தொடர்ந்து பார்த்தா 1,72,2,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க.
அதனால நீங்க அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு என்னடா இப்படி போட்டாங்களே, நாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டோமே, இவன் போடல, இவன் காசு விட்டோமே, அவன் போடல, இந்த கணக்கெல்லாம் இருக்கும் சின்றவங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு முடிவு போடட்டும். அதை பத்தி நம்ம ஒண்ணு சொல்லல. 2வது கேள்விக்கு, தேர்தல் வரும். 3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும். 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும். 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. இந்த கூட்டணி ஏனென்றால் மிகப்பெரிய அளவுல ஊழல் லஞ்சம்ங்கிறத இந்த கடந்த 45 நாட்களில் மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாற்றமா பாக்குறோம். அதே மாதிரி அப்ரோச்சுங்கிறது, இந்த கவர்மெண்டோட அப்ரோச்சுங்கிறது மாறி இருக்கு. ஊழல் 0 டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதிய மேட்டர். தமிழ்நாடு ஏறக்குறைய 40-45 வருஷங்களா ஊழல்ல அந்த கட்சி 7% இருந்தாங்க, அடுத்த கட்சி 9% ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 18% ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 18 ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 26 ஆக்குனாங்க, 26ல இருந்து 34 ஆக்குனாங்கிற அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு திடீர்னு நீட் டவுன் ஆயிருக்கு. அதனால நீட் டவுன் ஆன உடனே தமிழ்நாட்டுல மாற்றம் மிகப்பெரிய கீழே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். சார், மு.க. ஸ்டாலினே காதர் மொய்தீன்கிட்ட நேரடியா பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும். அதாவது அவர் சொல்றாரு, காதர் மொய்தீன் சொல்றாரு, முதல் நாள் எடப்பாடினாங்க, 2வது நாள் திருமாவளவன் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு பகிர்ந்து குற்றச்சாட்டை வச்சு எப்படி பாக்கணும்? நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ள போக விரும்பல. நான் ஏதாவது சொன்னா நீங்க ஏதாச்சும் திருச்சி கொண்டு நான் சொல்றதே இருந்தேன். நாங்க 4ஆம் தேதி எங்களுக்கு தெரியும், 4ஆம் தேதி சாயந்தரம் எங்களுக்கு தெரியும் அது எங்க மூவ் ஆயிட்டு. அதனாலதான் நாங்க 5ஆம் தேதி காலையில போய் 5ஆம் தேதி டெல்லியில மீட்டிங் போட்டோம். 5ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள எங்களுக்கு நைட்ல லேட் நைட் எங்களுக்கு முடிவு பண்ணோம். 6ஆம் தேதி காலையில போய் சப்மிட் ஆயிட்டோம். நாங்க அதை தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட பேசினாங்க கிடையாது, எதுவும் பேசலனால இந்த பஞ்சாயத்துல நாங்க மாற்ற தேவையில்லாத பஞ்சாயத்து அது நம்ம எதுவும் சொன்னோம்னா நீங்க ஏதாவது திருச்சி போட்டு விட்டுருவியா. இங்க யாரு சாப்பிட்டனாரா, யாரு உறவோட இருக்கா, யாரு இதெல்லாம் என்ன வசனம் பேசினாங்க, யாரு என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால பழைய டீல் எடுத்து போட்டு விடுங்க. அமைச்சரை கண்டித்து நேற்று தமிழ்நாடு முழுக்க திமுக மக்கள் பார்த்தாங்களா, அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. கட்சி உத்வேகமா வச்சுக்கணும்ல. ஒரு கட்சி ஒவ்வொரு பிரச்சனை எடுத்திருக்கு. ஆட்சியரோட நீக்கிறங்கிற கோரிக்கை வச்சு நீங்க ஒண்ணு தார்மீகம் அதெல்லாம் பத்தி யாரு கேட்கறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க கட்சி பேசுறதுதான் நியாயமா இருக்கும். தார்மீகத்துக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போது நம்ம தார்மீகத்தை பத்தி பேசுறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? சரியா? ரைட். வந்துட்டே இருக்கு. சண்முகம் அவர்கள் ஒரு சில நேரத்தில் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் பத்தி எழுதிருக்காங்களா? காங்கிரஸ் பத்தி எழுதிருக்காங்களா? காங்கிரஸ் பத்தி சொன்னீங்கன்னா நீங்க எழுதுனா திருப்பி அடிப்போம். சரியா? காங்கிரஸ் பத்தி பேசாத வரைக்கும் நான் அதை பத்தி போறதில்ல. எப்ப பண்ணுறாங்க? எப்ப யாரு பண்ணா? கூட்டணியில் வெளியே என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பதிச்சுக்கிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பண்ணாங்கன்னா சொல்லுங்க. அதை பத்தி நான் சொல்றேன். இடதுசாரி சகோதரர்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் தோழர் சண்முகம் இருக்காரு, அவர் நெருங்கி அடிப்பாருப்ப. இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு முரசொலிக்கு பதில் வந்துடும். ஒண்ணு கவலை இல்லை. காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இடைத்தேர்தல் மூலம் அறிவிக்கட்டுப்பா. இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். எப்ப தேர்தல் கமிஷன் அறிவிக்க போதே தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு பேசலாமா? நியாயம் இல்ல. இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். அதிமுக திமுக இணைந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் யூஎங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அறிவிக்கட்டும். அறிவிச்ச உடனே சொல்லுவோம். யாரும் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வெளியில வந்துருச்சாங்க பார்ப்போம். அதனால நீங்க இதெல்லாம் யூகங்களுக்கு பதில் சொல்ல நியாயமா இருக்காது.